செம ஜோக்கா இருக்கும். இங்க யூட்டனும் போட முடியாது, லெஃப்ட் போட முடியாது, லெஃப்ட்ல ஏறவும் முடியாது, ரைட்ல இறங்கவும் முடியாது. இதுக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம். வழி இல்ல. இதுதான் கூகுள் மேப்பின் மொரட்டு சம்பவம். ரொம்ப மோசமான பாதை. நேராக போய் ரைட் எடுத்துட்டீங்கன்னா ஜாயின் ஆகலாம். ஆனால் அது வந்து ஒன்று மாதிரி ஆகிட்டு பைக்கெல்லாம் போயிருக்கோம், கார் ஒன்றும் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக மேப்பில் பார்த்தீங்கன்னா தூரமடை, அந்த ஊர் வந்துருக்கு. தூரமடை வழியா ஆவணத்தில் ஸ்பெஷல் என்னன்னா இந்த மணமக்களுக்கு வந்து ஊர்வலத்துக்கு குதிரை சாரட் வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி இங்கே ஃபேமஸ். இங்கே அதிகமாக இந்த தொழில் பண்ணுறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால், திருச்சி வரைக்கும் அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர் ஜாதி குதிரையாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1,00,000 ரூபாய்க்கு வரைக்கும் அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்குறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்புறாங்களா? நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த குதிரையை தான் அதிகமா இங்க இருந்துதான் அந்த ஃபங்க்ஷனுக்கான குதிரைகள்லாம் போகுது வெளியே. ரெண்டுக்கு போகுது, ரெண்டுக்கு போகுது. குதிரையெல்லாம் போகுதுன்னா அவங்களுக்கே போற மாதிரி அது. ஏன்னா அந்த ஊர் பேர் மட்டும் என்ன? ஆவணம். ஊர் பேரே ஆவணமா? ஊர் பேரே ஆவணம். அதை இங்க நம்ம ஆவணப்படுத்துறோம். ஒரு நாள் வரும். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். ஆவணத்துக்கு வந்து தனியா அதை பண்றோம். இந்த குதிரைக்கு எங்க தயாரிக்கிறாங்க, வண்டி எங்க குதிரை வண்டி எங்க தயாரிக்கிறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆவணப்படுத்துவோம். வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியான வேர்க்குது. நம்ம கார் டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுட்டு போயிருக்கோம், காத்து வரணுங்கிறதுக்கு. அனல் காத்தா வருது. ஆனால் மேப்ல காட்டுற ரூட்ல தான் போறோம். ஆனா அந்த மாதிரி போருமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. கொத்தடி பாதை. பொண்ணு வீட்டுக்கு தான் போறோம். சூட்டுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு நலங்கு முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போயிடும். வெயிட் பண்றாங்க, நமக்கா பண்றாங்கன்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் 3 கிலோமீட்டர் இந்த சந்துக்குள்ளே ஒத்தேரி பாடை. 3 கிலோமீட்டர் போகணுமே. ஏன்னா வண்டி தாங்காதுடா. மேப்பு தான் காட்டுது, ரூட்டும் இல்ல. ரோடு பாருங்க, வெறும் கருங்கல் ஜல்லி தான் இருக்கு ரோட்ல. சரி, இதுக்கப்புறம் ரோடே இல்லையே. இதுக்கப்புறம் ரோடே இல்லையே. ஃபுல்லா ஒத்தேடி பாதை தான் போயிட்டு இருக்கு. போற வரைக்கும் போவா. இல்ல இது ரோடு தான். ஆனா இது பாருங்க, ஒண்ணுமே இல்ல, ரோடே இல்ல. வாக்கியா இருக்கு, வாக்கியா ஒட்டி ஒரே ஒத்தடி போற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ரிவர்ஸ் புறா தம்பி ரிவர்ஸ்கிற யூடியூப் கூட போட இடம் இருக்குமோ தெரியலையே. வாங்க இதுலயே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். சரி, பின்னாடி ஒரு டிராக்டர் வருது, அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நாங்களும் வண்டியை நடத்துறோம். நாங்களும் நடத்துறோம். இதெல்லாம் 800 தான் வரும். என்ன அதேத்துக்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் போக முடியும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு வண்டி தான் போக முடியும், அடுத்த வண்டி போக முடியாது போல தெரியுது. எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நீ யூட்டர்ன் போறியா, நீ ரிவர்ஸ் போறியா, நான் ரிவர்ஸ் போறேன். செம ஜோக்கா இருக்கும். நான் ரிவர்ஸ் போக முடியாது, நீ வேணா போ. இங்க யூட்டனும் போட முடியாது, லெஃப்ட் போட முடியாது, லெஃப்ட்ல ஏறவும் முடியாது, ரைட்ல இறங்கவும் முடியாது. இதுக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம். பனைய வச்சு போறோம். ஏதோ பழைய வச்சு போற வண்டி 4 டயரை. ஐயா ஏய் ரூட்ட போறா. ரைட்டு தான். வி ஸ்டுடியோ ஃபோன் அடிக்கிறாங்க, நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஹலோ, ரைட்டை எடுத்து. மோசம், ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசமான சாலை. நானே ஒரு ஒத்தடி பாதையில பெரிய லாரி ஏறிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருந்தா நான் வண்டியில போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் தான் போனது இல்ல.
சொன்னாப்புல 4 வீலையும் பனைய வச்சு வண்டி தாண்டி போகாது, அடிச்சிட்டான் அவ்வளவுதான். தாண்டி போகுது. இறங்கி போய் பாரு, இறங்கி எவ்வளவு காட்டுது? 500 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர், 500 மீட்டர் 1.5 கிலோமீட்டர்டா. இவருக்கு. இந்த ஒத்தேரி பாதையில தான் போகணும். நான் இறங்கிட்டேன். முன்னாடி வழி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரலான்னு பார்க்க. படும் மோசமான பாதையில வண்டி வந்துட்டு இருக்கு. எப்படி போகும்? போகாது. அவ்வளோதான், யோசிப்போம். வழி இல்ல, இங்க வந்து திருப்ப முடியுமான்னு பாருங்க. வண்டியை இங்கே யூட்டன் போட்டு திரும்ப ரிவர்ஸில் வெளில போயிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்போம். பார்த்தீங்கன்னா சரியான தென்னந்தோப்பு பகுதியாக இந்த தென்னந்தோப்பில் தான் இப்போ யூட்டன் போட்டுட்ருக்கோம். அடிச்சு கொலையில் தேங்காய்லாம் பயங்கரமாக கையை வச்சு பிக்கலாம் போல, அந்த அளவுக்கு காய்ச்சி தொங்குது. வேணும்னா பிச்சுக்கலாம், பட் கையில் அறுபதும் இல்லை. இவங்க வெட்டிக்கிட்டு தேங்காய் குடிச்சிட்டு போகலாம். பேராவூரணி ஆர்டர் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப இந்த ஒத்தையடி பாதையில் போக வேண்டியதுதான். இதுதான் கூகுள் மேப்பின் மொரட்டு சம்பவம். கூகுள் மேப்பு முதல்ல எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு வகையான அனுபவமே. உள்ளே மெயின் ரோடு பிடிச்சாச்சு. ஆனால் கூகுள் மேப்பை நம்பி நாசமாக போயிட்டு வந்தாட்டி முதல்ல இது சுடுகாடு கூட இல்லையா, சுடுகாடு. ஆனா நல்ல தெரிந்த வண்டியில ஒரு 60 வந்துச்சுன்னா ஆளுக்கு 2 இளநியை போட்டு வந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு. எங்க போயிட்டு இருக்கு? எங்க ரோட் எங்க இருக்கு? இதுல வருதா? ஆத்தங்கரை ஒட்டினாப்புல. ஆனா வருது. ஓகேப்பா. நான் இப்போ சுடுகாட்டை கொண்டு காமிச்சு சொன்னேன். நான் தான் அப்படிதான் நான் போனேன் நைட். கூகுள் மேப்புக்கு இங்க போய் தனி செம்மையா இருக்குல்ல. அம்செல்லாம் முடிஞ்சு வந்து குளிக் போனேன். சரி காலையில குளியல வேணா போட்டுருவாங்க. இங்க வச்சு இங்க இல்லையா? ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. வாத்தியார் குடும்பம் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் பக்கத்துலயே தான் அந்த வீடு இருக்கு. கிளைண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. வேம்பக்குடி கிழக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கு. மாப்பிள்ள வந்தாரு. ரிசீவ் பண்ணிட்டு குதிரை வண்டி வச்சு அழைச்சிட்டு போறேன். அவுட்டோர் நான் சேர்ந்து வந்துருக்கலாமே. நீங்க வரது தெரியுது. நம்ம ஈவெண்ட் லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஷூட் ஆரம்பிக்க போறோம். இதுதான் கூகுள்மா போய் சொல்லாதுங்கிறது. இப்பதான் எங்களை போய் தெரியுதா, ரோடு தெரியுதா, எங்க இருக்கு ரோடு? எங்க வயல் தான் இருக்கு, வாக்கியா தான் இருக்கு. சைட்ல ஒரு ரோடு, சம்பந்தமே இல்லாம ரோடு பாருங்க. டீ நல்லா இருந்துச்சு, சம்பளம் நல்லா இருந்துச்சு. மாம்ஸ் வீடியோவில் போயிட்டாரு. ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதானு தெரில, கேமராவில் போயிட்டுருக்கு. அதனால் முடிச்சுட்டு எப்போ ரூமுக்கு போய் நாங்கள் தூங்க போகிறோம் என்னன்னு எங்களுக்கே தெரில.